இந்த பத்திரிகையாளர்கள் பேர்ல பேசுறாங்க பாரு யூடியூப்ல இந்த ஷவுக்கு ஷக்கர் மாதிரியான ஆட்கள் இந்த பொய்யான வாக்குறுதிகள் நரேஷனை கிரியேட் பண்றாங்க இவங்க எல்லாம் விஜய்க்கு ஒண்ணும் தெரியல அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரோட வார்த்தைகள் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு இன்னைக்கு நேத்து அவர் இன்னைக்கு புதுசா அரசியல் அவர் பாக்குறாரு அவரோட அந்த கடந்த கால பேச்சுக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எங்க மீனவர்களுக்காக போராட்டம் பண்ண நாகப்பட்டினத்துல பேசும்போது எழுதி கொடுத்தா பேசினாரு யாரோ சொல்லி கொடுத்தா பேசினாரு உணர்வுபூர்வமா பேசினாரு அந்த இடத்துல உண்ணாவிரதம் உட்கார்ந்தார்ல இலங்கை தமிழர்களுக்காக சுடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ யாரும் எழுதி கொடுத்து போய் உட்காந்தாரா விஜய் நீங்க போய் அங்க உட்காருங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் தமிழன்ற உணர்வுல போய் பேசினாரு சரிங்க அனிதா தங்கை இறந்தாங்க அப்ப போயிட்டு இவர் வந்து அந்த அம்மா அந்த தங்கச்சி வீட்டுக்கு போய் போனாரு உதவி பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த அனிதாவோட அண்ணனுங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் தளபதி சைடுல இருந்து என்ன உதவி வேணாலும் போயிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் போகுது அவங்களுக்கு என்ன தேவைனாலும் அது பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல சரி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆதவர்ஜனாவே இருக்கட்டும் இல்ல ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து எழுதி கொடுத்துதான் போய் உட்காந்தாரா உணர்வுபூர்வமா போய் உட்காரலையா அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஏடிஎம் வாசல்ல நின்னோமா நம்ம போயிட்டு 500 ரூபாய் காண்டி போயிட்டு நின்னோமா செத்தோமா நீங்களும் செத்துருப்பீங்க நாமளும் செத்துருப்போம் பாரத் மாதாக்கின்னு சொல்லிட்டு ஒரே நாள் இந்தியாவை மாத்திரம் சொல்லிட்டு ஒரு உருட்டுனார் நம்ம பிரதமர் எல்லாரும் போய் வீழ்ந்தாங்க அப்படியே போய் வீழ்ந்தாங்க மோடி காலையில ஐயோ புதிய இந்தியா பிறந்தது நாங்க அவ்வளவுதான் இனிமே எங்க தமிழ்நாடு எங்கேயோ போகுதுன்னு தளபதி ஒருத்தர் தானே சொன்னாரு இது எதுக்கு தேவையில்லாத ஆணி இது மூட்டை பூச்சி அடிக்கிறதுக்கு ஊட்ட கொளுத்தின கதைன்னு சொல்லிட்டு முதல் எதிர்த்து பேசினது விமர்சனம் பண்ணது நம்ம தளபதி தான் ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தோ இல்ல ஆதவர்ஜன் அவர்கள் எழுதி கொடுத்தோ பேசினாரா கிடையாது இல்ல அவருக்கும் அரசியல் தெரியும் அவருக்கு என்ன பேசணும் யாருக்கான அரசியல் பேசணும் யாருக்காக நம்ம அரசியல் பேசணும்ன்றதெல்லாம் அந்த தெளிவு இருக்கு இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் எங்க தளபதி கிடையாது இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி